Doctrine of Indoor Management. It protect outsiders against the company. இந்த டாக்ட்ரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட்டை நம்ம டாக்ட்ரின் ஆஃப் டர்க்வண்ட் ரூல்னு சொல்லலாம். பிகாஸ் ராயல் பிரிட்டிஷ் பேங்க் வர்சஸ் டர்க்வண்ட் இந்த கேஸ் தான் இந்த டாக்ட்ரினுக்கு பேஸுன்றதுனால இட் ஆல்சோ நோன் அஸ் டாக்ட்ரின் ஆஃப் டர்க்வண்ட் ரூல். இட் இஸ் 150 years ஓல்டு கான்செப்ட். ஃபஸ்ட்டு இந்த கேஸ் என்னென்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த டாக்ட்ரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட் கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளாக அந்த கேஸ் என்னென்னா, ஒரு கம்பெனி பேங்கிங் கம்பெனி ஒரு அவுட்சைடர்கிட்ட பாண்ட் இஷ்யூ பண்ணி பணம் வாங்குகிறாங்க. கடன் வாங்கும்போது அவங்க ஏஓஏல ஒரு லைன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டைரக்டர்ஸ் சேர்ந்து ஜென்ரல் மீட்டிங்கில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டு தான் இந்த பாண்ட் இஷ்யூ பண்ணுறது, கடன் வாங்குறது, இந்த வேலையெல்லாம் செய்யணுன்ட்டு. பட் என்ன பண்ணியிருப்பாங்க, ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாமலே கடன் வாங்கிடுவாங்க. பட் லேட்டராக அவங்க கடனை திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது டர்க்வண்ட் வந்து இந்த பேங்கிங் கம்பெனி மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ கேஸ் ஃபைல் ஆனதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகும்போது ஜட்ஜ் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் வந்து ஏன் பணத்தை திருப்பி கொடுக்கலன்னு கேட்கும்போது அந்த பேங்கிங் கம்பெனி வந்து என்ன சொல்லும், நாங்கள் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணவே இல்லை, அதை அவன் தெரியாமல் எங்களோட ஏஓஏல அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதை தெரியாமல் அவர் வந்து பணம் கொடுத்துட்டாருன்னு சொல்லும்போது ஜட்ஜ் என்ன சொல்லுவார்னா, அந்த அவுட் சைடர் வந்து உங்கள் எக்ஸ்டர்னலாக கம்பெனி எப்படி இருக்குன்னு தான் பார்க்க முடியும், ரீட் பண்ண முடியும். உள்ளே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்களா ரெசல்யூஷனுங்கிறத இண்டோர் மேனேஜ்மெண்ட்டை உள்ளே வந்து அவங்க செக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவுட் சைடருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். ஸோ இட் ப்ரொடெக்ட் அவுட் சைடர்ஸ் அகேன்ஸ்ட் த